தாமரை முதலில் அவனது கோலத்தை தான் பார்த்தாள். முகத்தில் மாட்டின் வாலடிப்பட்ட தழும்பும் சட்டையில் இருந்த கரையும் அவளது மனதை தவிக்க வைத்தாலும் வெளியே சிரிப்பை அடக்கிக் கொண்டு, பரவாயில்லையே, பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. ஆனா இதோட முடியல மாப்ள, மத்தியானம் உங்களுக்கு இன்னொரு டாஸ்கும் இருக்கு என்றாள் வில்லத்தனமான புன்னகையோடு. ஆகாஷ் தன் தாடியை தடவிக்கொண்டே, எத்தனை டாஸ்க் வேணாலும் வைடி, இந்த ஆகாஷ் எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிப்ப என்று அவளிடம் சவால் விட்டான். பால்வாளியை மேஜை மீது வைத்துவிட்டு ஆகாஷ் தன் சட்டையில் இருந்த அந்த சாணக்கரையையும் முகத்தில் மாட்டின் வாலடிப்பட்ட தழும்பையும் துடைத்துக் கொண்டே தாமரையை ஒரு குறும்பு பார்வையோடு பார்த்தான். என்ன தாமரை மேடம், பாஸ் மார்க் மட்டும்தானா? ஒரு பாராட்டு, ஒரு சின்ன அன்பு கலந்த முத்தம், இதெல்லாம் அந்த உழைப்பாளி புருஷனுக்கு கிடைக்காதா என்று கேட்டபடியே அவளுக்கு மிக அருகில் நெருங்கி வந்தான். தாமரை சமையலறைய மேஜை ஒட்டி நின்று கொண்டிருந்ததால் அவளால் பின்னோக்கி நகர முடியவில்லை. ஆகாஷ் அவளது இருபுறமும் கைகளை ஊன்றி அவளை அப்படியே தன் அணைப்பிற்குள் சிறைப்பிடிக்க அவனது உடம்பில் இருந்து வீசிய அந்த பசும்பால் மனமும் அவனது முகத்தின் சூடும் அவளது முகத்தில் நேரடியாக பட்டது. ஆகாஷ், என்ன பண்றீங்க? கையெடுங்க, அப்பா வெளியில இருக்காரு என்று தாமரை பதற்றத்துடன் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள முயன்றாள். ஆனால் அவளது கைகள் அவனது நெஞ்சின் சூட்டை உணர்ந்ததும் அவளையும் அறியாமல் ஒரு பலவீனத்தை அடைந்தன. 10 நாளைக்கு பிறகு இவ்வளவு நெருக்கமாக தன் கணவன் நிற்பதை அவளது பெண்மையால் எதிர்க்க முடியவில்லை. அவளது இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அவனது காந்த பார்வை அவளை அப்படியே கட்டி போட அவளால் அவனை தடுக்கவும் முடியாமல், அவனது இந்த அத்துமீறலை முழுமையாக எதிர்க்கவும் முடியாமல் உள்ளுக்குள் ஒரு சுகமான தவிர்ப்பை உணர்ந்தாள். அதே நேரம் ஆகாஷ் அவளது காதோறும் குனிந்து, ஓ அப்பா வெளியில தாண்டி இருக்காரு, ஆனா என் பொண்டாட்டி என் கண்ணுக்குள்ளேயே இருக்காளே, நான் என்ன பண்றது? இந்த மதுரக்காரி ரோஷத்தை எப்போதான் கலைக்க போற தாமரை? உன் புருஷன் உனக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன் பாரு என்று மென்மையாக கிசுகிசுத்து அவளது கன்னத்தில் தன் தாடி உரசுவது போல லேசாக முத்தமிட்டான். தாமரை ஒரு நிமிடம் தன் கண்களை மூடி அந்த சுகத்தில் திளைத்தாள். ஆனால் அடுத்த நொடியே, இல்ல, இவரால் தான் நீ அழுதுட்டு வந்த தாமரை என்ற நினைவு வர தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். இங்க பாருங்க ஆகாஷ், என்கிட்ட இந்த எல்லமிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நேற்று ராத்திரி நீங்க திண்ணையில படுத்த மாதிரி இன்னைக்கு நைட்டும் நீங்க வெளியே தான் படுக்கணும், புரியுதா என்று மூச்சரிக்க கூறினாள். அன்று இரவு 9 மணி இருக்கும். சாப்பிட்டு முடித்ததும் தாமரை ஆகாஷை பார்த்து, என்ன சென்னை மாப்பிள, உங்க பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வெளியே திண்ணைக்கு கிளம்புங்க, இன்னைக்கு உங்களுக்கு அங்கதான் படுக்க என்று கராராக சொன்னாள். ஆகாஷ் ஏதும் பேசாமல் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு தன் பையை எடுக்க போன போது ஹாலில் அமர்ந்திருந்த முத்தையா சட்டென்று எழுந்து வந்து தாமரையின் கையை பிடித்து இழுத்தவர், மாப்ள ஒரு நிமிஷம் இருங்க. தாமரை அவளது அறைக்குள் பிடித்து இழுத்து சென்று கதவை சாத்தியவர் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான கோபத்தோடு பேச தொடங்கினார். தாமரை, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு என்றார் முத்தையா. தாமரை அதிர்ந்து போய், அப்பா என்னப்பா சொல்றீங்க? அவர் பண்ண தப்புக்கு தானே நான் என்று இழுத்தாள். 1000 தான் இருந்தாலும் அவர் உன் புருஷன் தாமரை. உங்களுக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை இந்த 4 செவத்துக்குள்ள உங்க ரூம்குள்ளதான் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு பெரிய வீட்டு மாப்பிளைய இப்படி தெரு திண்ணையில படுக்க வச்சு நான் பாக்குறதா? நாளைக்கு விடிஞ்சா இந்த ஊர் உலகமே 4 விதமா பேசுமேடி. முத்தையா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள திண்ணையில படுத்து கிடக்குறான்னு பேச மாட்டாங்களா? அது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம்னு உனக்கு உரைக்குதா இல்லையா என்று கோபமாக கேட்டார். முத்தையாவின் கண்கள் லேசாக கலங்கியும் இருந்தன. உங்க அம்மா மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்து உன்னை வளர்த்திருந்தா இந்த பொண்ணு நல்ல முறையில வளர்ந்திருக்கும், குடும்பம் நடத்த தெரிஞ்சிருக்கும்னு ஊரே பாராட்டும். ஆனா அவ இல்லாம ஒரு அப்பனா நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். நாளைக்கு இந்த ஊர்க்காரவங்க அம்மா இல்லாம தகப்பன் வளர்த்த பொண்ணு தானே, அதான் புருஷனை மதிக்க தெரியாம இப்படி திண்ணையில படுக்க வச்சிருக்கிறா. என் வளர்ப்பையே கேவலமா பேசிடக்கூடாது. தயவு செஞ்சு என் வளர்ப்ப ஊரார் முன்னாடி தப்பா பேச வச்சிடாதம்மா, என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுறாத என்று மிகவும் வேதனையுடன் கண் கலங்கியபடி முத்தையா உருகி பேசினார்.
தன் தந்தை தன் வளர்ப்பை பற்றி பேசி அதுவும் அம்மாவின் நினைவை சொல்லி கண் கலங்குவதை தாமரையால் தாங்க முடியவில்லை. அவளது நெஞ்சு சுக்குநூறாக உடைந்தது. வேகமாக அவள் அப்பாவின் கைகளை பற்றி கொண்டவள், அப்பா ப்ளீஸ் அழாதீங்கப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உங்களை இந்த ஊர்ல யாருமே நான் தப்பா பேச விட மாட்டேன். இனிமே நீங்க தலை குனிகிற மாதிரியோ என் மேல வருத்தப்படுற மாதிரியோவும் நான் நடந்துக்கவே மாட்டேன்ப்பா, நிச்சயமா மாட்டேன். அவர் இன்னைக்கு நைட்ல இருந்து என் ரூம்குள்ளேயே படுக்கட்டும், நீங்க கவலைப்படாம போய் படுங்கப்பா என்று வேறு வழி இல்லாமல் தன் அப்பாவின் கௌரவத்திற்காக தன்னுடைய பிடிவாதத்தை இறக்கி வைத்துவிட்டு சம்மதித்தாள். முத்தையா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, சரிம்மா, நீ சொன்னா கரெக்டா செய்வேன்னு எனக்கு தெரியும், மாப்பிளைய உள்ள வர சொல்லு என்று சொல்லிவிட்டு அரைக்கதவை திறந்து வெளியேறினார். ஹாலில் நின்றிருந்த ஆகாஷை பார்த்த முத்தையா தாமரைக்கு தெரியாமல் ஒரு ரகசிய புன்னகையை உதிர்த்தார். அவன் அருகே வந்து அவனது கையை பிடித்து குலுக்கியவர், மாப்பிள, என் பொண்ணுகிட்ட எந்த இடத்துல எப்படி பேசினா காரியம் நடக்கும்னு இந்த அப்பனுக்கு தானே தெரியும். அம்மாவோட சென்டிமெண்ட்டையும் என் வளர்ப்பையும் வச்சு ஒரு போடு போட்டேன் பாருங்க, அப்படியே உருகி வழியிறா. இதுக்கு மேல நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு, எப்படியாவது என் பொண்ண சமாதானப்படுத்துங்க மாப்பிள என்று ரகசியமாக திட்டத்தை போட்டுடைத்தார். ஆகாஷ் நன்றியோடு மாமனாரின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டவன், தேங்க்ஸ் மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவிய என் லைஃப்ல நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நாங்க தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆகாஷ் வேற மாதிரி. ஆனா ஒரே ரூம்ல உங்க பொண்ணு கூட இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும், எப்படி காதலால கரைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அவ சமாதானமே ஆகாட்டியும் அவ கூட ஒரே அறையில இருக்கிற அந்த சந்தோஷத்திலேயே நான் நிம்மதியா இருந்துருவேன் மாமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க, மிச்ச எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் முழு நம்பிக்கையுடன். பிறகு ஆகாஷ் சந்தோஷத்தில் பெட்டியை தூக்கி கொண்டு அறைக்குள் செல்ல முற்பட்ட போது முத்தையா அவனது தோளை தட்டி, ஒரு நிமிஷம் மாப்ள என்றார். என்ன மாமா என்று ஆகாஷ் திரும்பினான். அதாவது நான் காலையில சொன்னேனே அந்த பேரம்பேத்தி மேட்டர், அதை மறந்துடாதீங்க மாப்ள என்று கண்ணடித்தார். ஆகாஷ் முகத்தில் அம்புட்டு வெட்கம் வந்தது. அடப்போங்க மாமா, ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அவசரம்தான். ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை நான் கரெக்ட் பண்ணணும், அவளோட கோபத்தை அடியோட சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மேட்டருக்கு நான் முயற்சியே பண்ண முடியும். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படி மாமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நாங்க 2 பேரும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவோம் என்று சிரித்து கொண்டே சொன்னான். முத்தையாவும் கலகலவென சிரித்து, எப்படியோ நீங்க 2 பேரும் சண்டை இல்லாம சந்தோஷமா இருந்து எங்களுக்கு சீக்கிரமா நல்ல செய்தி சொன்னா அதுவே போதுமாப்ல. இப்போ நீங்க ரூம்குள்ள போங்க என்று வழி அனுப்பி வைத்தார். சரிங்க மாமா, குட் நைட் என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் மிகுந்த உற்சாகத்தோடு தாமரையின் அறைக்குள் நுழைந்து கதவை டக்கென்று தாழ்பாள் போட்டான். உள்ளே நுழைந்தவன் தன் பழைய பாணியில் வாயால் விசிலடித்துக் கொண்டே மெதுவாக கட்டிலை நோக்கி நடந்தான். அங்கே தாமரை கட்டிலில் நடுவே கைகளை கட்டிக்கொண்டு கோபத்தின் உச்சகட்டத்தில் அவனையே தீயாய் முறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவனது அந்த மதுரைக்காரி கோப பார்வையின் அர்த்தம் என்னவென்று ஆகாஷுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த ஒரே அறைக்குள் அவளோடு இருக்கும் இந்த இரவு அவர்களுக்குள் ஒரு புதிய காதலை எழுத தயாராக இருந்தது. கதவை தாழ்பால் போட்ட சத்தம் அந்த சிறிய அறைக்குள் மிக தெளிவாக கேட்டது. ஆகாஷ் தன் கையில் இருந்த பேக்கை கீழே வைத்துவிட்டு முகத்தில் ஒரு அக்மார் குறும்பு புன்னகையை தேக்கிக் கொண்டு மெதுவாக கட்டிலை நோக்கி நகர்ந்தான். வாய்க்குள் ஒரு மெல்லிய விசிலை ஊதியபடியே அவன் தன்னை நெருங்குவதை பார்த்த தாமரைக்கு உள்ளுக்குள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்குவதான் உலகத்திலேயே மிக பெரிய காரியமாக இருந்தது. அவள் தன் முகத்தை கடுமையான பாறையை போல மாற்றிக்கொண்டு கைகளை கட்டியபடி மெத்தையின் நடுவே அப்படியே கோபமாக அமர்ந்திருந்தாள். என்ன தாமரை மேடம், உங்க அப்பாவோட கோவத்துக்கு முன்னாடி இந்த மதுரைக்காரியோட பிடிவாதம் காத்துல பறந்து போயிடுச்சா என்ன என்று கேட்டபடி ஆகாஷ் கட்டிலின் ஓரத்தில் வந்து அமர்ந்தான். அவனது உடல் வாகு தந்த நெருக்கம் அந்த சிறிய அறையின் வெப்பநிலையை சற்றென்று உயர்த்தியது போல இருந்தது.
தாமரை அவனை திரும்பி முறைத்தவள், ஹலோ, ரொம்ப ஆடாதீங்க ஆகாஷ். எங்க அப்பாவோட கௌரவத்துக்காகவும் அவரோட வளர்ப்ப இந்த ஊர் உலகம் தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் மட்டும்தான் உங்களை இந்த ரூம்குள்ள விட்டுருக்கேன். அதுக்காக நீங்க புருஷன்னு உரிமை எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்கலாம்னு கணக்கு போட்டா அது ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும். பார்த்து இருந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று தன் விரலை நீட்டி எச்சரித்தாள். ஆகாஷ் அவளது எச்சரிக்கையை தன் தாடியை தடவியபடி ரசித்தவன், ஓஹோ அப்படியா விஷயம்? ஆனா எனக்கு என்னவோ நீயும் என் அருகாமையை தான் விரும்புறியோன்னு தோணுது. இல்லனா காலையில நான் ஜாக்கிங் போகும்போது கொடுத்த அந்த முத்தத்துக்கு அப்புறம் ஏன் இப்போ வரைக்கும் அந்த இடத்த கை வச்சு தடவி பார்த்துக்கிட்டே இருக்க என்று அவளது பலவீனத்தை அப்படியே போட்டுடைத்தான். தாமரையின் முகம் சட்டென்று வெட்கத்தில் சிவந்தது. அதை மறைப்பதற்காக அவள் குரலை உயர்த்தியவள், யாரு, நானா? உங்களுக்கு ரொம்ப தான் கற்பனை ஜாஸ்தி ஆகாஷ். இங்க பாருங்க, இந்த ரூம்ல ஒரே ஒரு மெத்தை தான் இருக்கு. இதுல நான் மட்டும்தான் படுப்பேன். நீங்க வேணா அந்த பக்கமா இருக்கிற தரையில படுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற பாய் தலையணை எல்லாம் இதோ இருக்கு என்று கட்டிலுக்கு கீழே இருந்த பாயை காட்டினாள். என்ன, நான் தரையில படுக்கணுமா? ஆனா ராத்திரி முழுக்க கார் ஓட்டிட்டு வந்து காலையில மாட்டு தொழுவத்துல வாழடியெல்லாம் வாங்கி வியர்வையோட 5 லிட்டர் பாலை கறந்துட்டு வந்த இந்த உழைப்பாளி புருஷனுக்கு நீ கொடுக்கற ஆகச்சிறந்த தண்டனை இதுதானா தாமரை என்று ஆகாஷ் தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு ஒரு நாடக கலைஞர் போல பாவமாக பேசினான். அவனது அந்த பேச்சும் அந்த வாடிய முகமும் தாமரையின் மனதை சற்று உலுக்கியது உண்மைதான். பாவம், ராத்திரி முழுக்க பணியில கடந்தாரு, இன்னைக்கும் தரையில படுத்தா உடம்புக்கு ஏதாவது வந்துட்டு போகுது என்று அவளது உள்மனம் தவித்தது. இருந்தாலும் அவள் தன் கோபத்தை விடவில்லை. சரி சரி, ரொம்ப நாடகம் ஆடாதீங்க. இந்த மெத்தையோட அந்த கோடியில நீங்க படுத்துக்கோங்க, இந்த கோடியில நான் படுத்துக்கிறேன். நடுவுல இந்த தலையணை தான் பார்டர். இதை தாண்டி நீங்க இந்த பக்கம் வரவே கூடாது. உங்க கை கால் கூட படக்கூடாது. மீறி வந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று நடுவில் ஒரு பெரிய தலகாணியை தூக்கி வைத்து படுத்தாள். ஆகாஷ் சிரிப்பை அடக்கி கொண்டு, சரிடி ஏ ராட்சசி, நீ சொல்றபடியே நான் கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மெத்தையின் மறுவோரம் சாய்ந்து படுத்துக்கொண்டான். விளக்குகள் அணைக்கப்பட்டு அந்த அறையில் ஜன்னல் வழியே வந்த நிலவொளி மட்டும் படர்ந்திருந்தது. தாமரை அந்த பக்கமாக திரும்பி படுத்துக் கொண்டாள். அவளது இதயம் இன்னும் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. அவர் இவ்வளோ பக்கத்துல படுத்திருக்காரே, தூங்கிட்டாரா இல்ல என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்காரா என்று அவளது மூளை சிந்தித்தது. அடுத்த சில நிமிடங்களில் மெதுவாக அந்த நடுவில் இருந்த தலையணை நகர்வது போல தாமரைக்கு தெரிந்ததும் அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ஆகாஷ் அந்த தலையணையை அப்படியே மெதுவாக ஓரம் தள்ளிவிட்டு அவளது பக்கமாக நகர்ந்து வந்து கொண்டிருந்தான். ஆகாஷ், நான் என்ன சொன்னேன்? பார்டரை தாண்டக்கூடாதுன்னு சொன்னேனே இல்லையா? இப்போ எதுக்கு அந்த தலையணை நகர்த்துனீங்க என்று அவள் பதற்றத்துடன் கேட்டாள். ஆனால் ஆகாஷ் அவள் கேட்பதை காதிலேயே வாங்காமல் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்து அவளது இடுப்பில் தன் கையை போட்டு அவளை தன் பக்கமாக இழுத்தான். அவனது அந்த சூடான அணைப்பு தாமரையை அப்படியே உறைய வைத்தது. அவளால் அவனை தள்ளவும் முடியாமல் அவனது அந்த தீண்டலை முழுமையாக தவிர்க்கவும் முடியாமல் உடல் சிலிர்த்து போனாள். ஹே பொண்டாட்டி, நீ வேணா பார்டர் போடலாம், ஆனா என் காதலுக்கு எந்த பார்டரும் கிடையாதுடி. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. நான் உன்னை சந்தேகப்பட்டு பேசினது என் தப்பு தான். அதுக்காக என்ன இவ்வளோ தூரம் தவிக்க விடாதடி செல்லும். இந்த ஒரு வாரம் நான் பட்ட நரகமே போதுண்டி என்று அவளது கழுத்தோரம் தன் முகத்தை புதைத்து கொண்டு உருகி போய் பேசினான். அவனது அந்த உருக்கமான பேச்சும் அவனது தாடி அவளது கழுத்தில் உரசிய அந்த நொடியும் தாமரையின் பிடிவாதத்தை அடியோடு தகர்த்தது. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் மெதுவாக வழிந்ததும் அவளையும் அறியாமல் அவளது கைகள் ஆகாஷின் தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டன. இருந்தாலும் அவள் தன் மனதை சற்றே திடப்படுத்தி கொண்டு, ஆகாஷ், உங்களை நான் இன்னும் முழுசா மன்னிக்கல. எங்க அப்பாவோட கௌரவத்துக்காக தான் இங்கு படுக்க வச்சிருக்கேன். நாளைக்கு விடிஞ்சா உங்களுக்கு இந்த கிராமத்துல இன்னும் நிறைய சோதனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல எல்லாம் நீங்க ஜெயிச்சாதான் இந்த தாமரை சென்னைக்கு வருவா என்று அவனது நெஞ்சில் லேசாக கொத்தினாள். ஆகாஷ் அவளது நெற்றியில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்து
அவளை இன்னும் இறுக்கமாக தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவன், நீ எத்தனை சோதனை வேணாலும் வை தாமரை, இந்த ஆகாஷ் உனக்காக இந்த கிராமத்திலே வாழவும் தயார். ஏன்னா நீ இல்லாத அந்த சொகுசு வாழ்க்கையை விட உன்னோட இந்த சண்டையும் கோபமும் தான் எனக்கு ஆக்சிஜன் என்று குறும்புடன் சொன்னான். அந்த மதுரையின் நள்ளிரவு வேளையில் ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்றுக்கு நடுவே இரு இதயங்களும் தங்களின் பிரிவின் வழியை மறந்து காதலின் கதகதப்பில் ஒன்றாக இணைந்து நிம்மதியாக கண்மூடின. முத்தையாவின் அந்த ரகசிய பிளான் அந்த இருவரையும் ஒரே கீரையின் கீழ் கொண்டு வந்து அவர்களின் காதலை மீண்டும் துளிர்க்க வைத்திருந்தது. மறுநாள் காலை வாசலில் பறவைகள் கீச்சிடும் சத்தமும் பக்கத்து வீட்டு மாடுகளின் குரலும் கேட்டு தாமரை மெல்ல கண் விழித்தாள். இன்னும் ஆகாஷின் கை அவளது இடுப்பை இறுக்கமாக வளைத்திருந்தது. அவனது மூச்சுக்காற்று அவளது கழுத்தில் வெதுவெதுப்பாக பட்டு கொண்டிருக்க அந்த அதிகாலை நேரத்தில் அவனது முகத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. அந்த தாடியும் தூக்கத்தில் இருக்கும் அந்த மழலைத்தனமும் தாமரையின் மனதில் இருந்த கோவத்தை இன்னும் கொஞ்சம் கரைத்தது. இருந்தாலும், தாமரை உஷாரடி, இவ்வளோ சீக்கிரம் நீ அவர்கிட்ட உருகிடக்கூடாது என்று தனக்குத்தானே அலாரம் வைத்து கொண்டு அவனது கையை மெதுவாக எடுத்துவிட்டு கட்டிலை விட்டு எழுந்தாள். நேராக குளித்து முடித்து ஒரு அழகான இளம் பச்சை நிற காட்டன் புடவையை உடுத்தி ஈர கூந்தலை துண்டால் கட்டியபடியே சமையலறைக்குள் நுழைய முத்தையா ஏற்கனவே எழுந்து ஹாலில் திண்ணை பக்கம் அமர்ந்து ஏதோ கணக்கு பார்த்து கொண்டிருந்தார். காலை 7 மணி இருக்கும். ஆகாஷ் கண்களை கசக்கிக் கொண்டே, தாமரை செல்லம் என்று கூப்பிட்டபடியே அதை கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். அவனது கலைந்த தலைமுடியும் லுங்கியும் அவனை பக்கா கிராமத்து மாப்பிள்ளையாக காட்டியது. அவனை பார்த்ததும் முத்தையா, என்ன மாப்பிள்ள, நல்லா தூங்குனீங்களா? முகம் ரொம்ப பொலிவா இருக்கே என்று கண்ணடித்து கேட்க ஆகாஷ் சமையலறையை பார்த்து கொண்டே, ஆமாம்மா, உங்க ஆசீர்வாதத்துல நேத்து நைட்டு தூக்கம் ரொம்ப அமைதியாவும் அன்பாவும் இருந்தது என்று தாமரைக்கு கேட்கும்படி குரலை உயர்த்தி சொன்னான். சமையல் அறைக்குள் இருந்த தாமரை, காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு என்று முணுமுணுத்தபடி 2 டம்ளர் சூடான கருப்பட்டி காப்பியோடு வெளியே வந்தாள். ஒரு டம்ளரை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு டம்ளரை ஆகாஷின் கையில் கொடுத்தாள். ஆனால் அவனது கண்களை நேராக பார்க்காமல் தவித்து விட்டாள். ஆகாஷ் அந்த காஃபியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு, அப்பாடா, சென்னையில என்னதான் ஃபில்டர் காஃபி குடிச்சிருந்தாலும் என் பொண்டாட்டி கையால குடிக்கிற இந்த கருப்பட்டி காப்பிக்கு ஈடாகுமா என்று ஐஸ் வைத்தான். தாமரை இடுப்பில் கையை வைத்து கொண்டு அவன் முன்னால் வந்து நின்றவள், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் போதுமாப்ல, நேத்து நைட்டு அப்பாவோட சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு தான் உங்களை ரூமுக்குள்ள விட்டாச்சு. ஆனா நீங்க இன்னும் முழுசா பாஸ் ஆகல. நேத்து மாட்டு தொழுவத்துல பால் கறந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த டாஸ்க் இருக்குது ரெடியா என்றாள் வில்லத்தனமான புன்னகையோடு. ஆகாஷ் காஃபி டம்ளரை வைத்து விட்டு நெஞ்சை நிமிர்த்தி நின்றவன், என்ன டாஸ்க்னு சொல்லு தாமரை, இந்த ஆகாஷ் எதை கண்டோ அஞ்ச மாட்டான் என்றதும், அப்படியா விஷயம்? அப்பா, நம்ம வயல்ல இன்னைக்கு அந்த புது மோட்டார் பம்பு செட் எல்லாம் போடுற வேலை நடக்குது இல்ல என்று தாமரை கேட்க முத்தையாவும், ஆமாமா, இன்னைக்கு காலையில இருந்துதான் அந்த வேலை நடக்குது, ஏமா கேக்குற என்றார் குழப்பத்துடன். ஒண்ணு இல்லப்பா, நம்ம சென்னை கார்பரேட் முதலாளி இன்னைக்கு நேரா நம்ம வயலுக்கு போய் அந்த மோட்டார் பம்ப் செட் வேலை நடக்கிற இடத்துல நின்னு சேரும் சகதியுமா இருக்கிற அந்த வாய்க்கால் வரப்ப சீரமைக்கிற வேலைக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அங்க இருக்க நம்ம ஆளுங்களுக்கு கஞ்சு ஊத்துற வேலையையும் இவரே தான் பார்க்க போறாரு என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள். முத்தையா பதறி போய், ஏமா தாமரை, மாப்பிள்ளைக்கு வயல் வேலையெல்லாம் தெரியாதுமா, அந்த சேத்துல போய் எப்படி வேலை செய்வாரு, வெயில் வேற கொளுத்தும் என்று தடுக்க பார்த்தார். அப்பா, நீங்க சும்மா இருங்க, கிராமத்துல தம்பி பழக போறேன்னு சொன்னாருல்ல, நம்ம மண்ணோட வாசம் என்னன்னு இவருக்கு புரியணும்பா. என்ன ஆகாஷ் சார், வரப்போறீங்களா இல்ல சென்னைக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணவா என்று நக்கலாக கேட்டாள். ஆகாஷ் தன் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டவன், டிக்கெட் ஆவது மண்ணாவது, நான் வரேண்டி, உன் வயல் சேத்துல இறங்கி வேலை செஞ்சு அந்த மண்ணோட வாசத்தோட உன்னை வந்து அணைக்கிறேன், அப்ப தெரியும் இந்த ஆகாஷோட பவர் என்னன்னு என்று சவால் விட்டான். காலை 10 மணி. தர்மலிங்கம் குடும்பத்தின் விவசாய வயல். கிராமத்து வயல்வெளி பச்சை பசேலென காட்சியளித்தது.
ஒருபுறம் பம்பு செட்டு மோட்டாரில் இருந்து தண்ணீர் ஹோவென பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் வெள்ளை சட்டையை கழற்றிவிட்டு ஒரு சாதாரண கட்டம் போட்ட பனியனும் முட்டிக்கு மேல் மடித்து கட்டிய வேட்டியுடனும் வயல் வரப்பில் வந்து நின்றான். அவனது அந்த வெள்ளை வெளிர் என்ற உடம்பும் மாடர்ன் லீடர்ஷிப் லுக்கும் அந்த கிராமத்து சேற்றுக்கு நடுவே முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஆறுமுகமும் மற்ற ஊராட்களும், வாங்க மாப்ள, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்று ஆச்சரியமாக கேட்டனர். அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய போறேன்னு என்று சொன்ன ஆகாஷ் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த சேற்று வயலுக்குள் காலை வைத்தான். கால் அப்படியே உள்ளே புதிய ஐயோ என்று லேசாக தடுமாறி பின் தன்னை சமாளித்துக் கொண்டு அந்த மண்வெட்டியை கையில் எடுத்தவன் நேரம் போவது கூட தெரியாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தான். மதிய வேலை நெருங்கியதும் தாமரை ஒரு பெரிய தூக்குவாளியில் கம்மங்கஞ்சியும் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கொண்டு தன் தோழி சுமதியுடன் வயல் வரப்பில் நடந்து வந்தாள். ஆகாஷ் கட்டுப்பட்டு மண்வெட்டியால் வரப்பை சீரமைப்பதையும் அவனது நெற்றியில் வியர்வை வழிவதையும் அவள் மறைவாக நின்று ரசித்து பார்த்தவளது மனதுக்குள் ஒரு சின்ன காதல் அலையை அடித்தது. சுமதி தாமரையின் தோளை தட்டி, ஏய் தாமரை, என்னடி உன் புருஷன் எப்படி சேத்துல இறக்கி வேலை வாங்கிட்டு இருக்க? பாவண்டி, அவரு கோடி கணக்குல பிசினஸ் பண்றக்கு ஐடியா அது. இப்போ மண்வெட்டியை பிடிச்சிட்டு நிக்குது. இத பார்த்தா யாருக்காவது நெஞ்சு பொறுக்குமா என்றால் பரிதாபமாக. தாமரை வெளியே கராராக காட்டிக்கொண்டு, நீ சும்மாரடி சுமதி, இவருக்கு இந்த சேத்தோட அருமை தெரியணும், அப்பதான் இன்னொருத்தர சந்தேகப்படுற அந்த புத்தி மாறும் என்றாள். ஆனா உள்ளுக்குள் ஆகாஷின் கைகளில் கொப்பளம் வந்துவிடுமோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. அப்போது அதே தெருவில் இருக்கும் அஞ்சலை என்ற பெண் கையில் தண்ணீர் குடத்தோடு அந்த வழியே வந்தாள். வயலில் ஆகாஷ் பனியனோடு வியர்வை சிந்த வேலை செய்வதை பார்த்தவள் அப்படியே நின்று அவனை சொல்லுவடிய பார்த்து கொண்டிருந்தாள். அடேங்கப்பா, முத்தையான வீட்டு மாப்பிள்ள என்ன அழகா இருக்காரு, அந்த சினிமாவில் வர்ற ஹீரோவே தோத்து போயிருவாங்க போல என்று நினைத்தவள், எங்க மாப்பிள்ள ரொம்ப கலப்பா இருப்பீங்க போல, இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க என்று தன் குடத்து தண்ணீரை மொண்டு ஆகாஷிற்கு மிக நெருக்கமாக சென்று நீட்டினாள். ஆகாஷும் வியர்வையை துடைத்துக் கொண்டே தேங்க்ஸுங்க என்று வாங்க போனான். வரப்பில் நின்ற தாமரைக்கு அவ்வளவுதான் நெஞ்சுக்குள் பொறாமை தீ அசுர வேகத்தில் பற்றி எரிந்தது. என்னடி இது, நேத்து அந்த மல்லிகா வந்தா, இன்னைக்கு இந்த அஞ்சலை வந்து இங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் அந்த மனுஷன் அவ கொடுக்கற தண்ணிய வாங்க போறாரு பாரு என்று கோபத்தில் அவனது கண்கள் சிவந்தன. கையில் இருந்த கஞ்சி பாத்திரத்தை அப்படியே சுமதியிடம் கொடுத்துவிட்டு வரப்பில் இருந்து விறுவிறுவென்று சேற்றுக்குள் இறங்கி ஓடினாள் தாமரை. அவளது புடவை சேற்றில் நனைவதை கூட பொருட்படுத்தாமல் நேராக அஞ்சலைக்கும் ஆகாஷுக்கும் நடுவே வந்து நின்றவள், ஹேய் அஞ்சல, உனக்கு இங்க என்னடி வேலை? தண்ணி கொடுத்து எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போக வேண்டியது தானே. இங்க யாருக்கு தாகம் எடுக்குதுன்னு நீ தண்ணி கொடுக்க வந்துட்ட? என் புருஷனுக்கு தண்ணி கொடுக்க எனக்கு தெரியும், நீ முதல்ல இடத்த காலி பண்ணடி என்று கோபமாக கத்தினாள். அவள் அதட்டலில் அஞ்சலை பயந்து போய், அக்கா சும்மா மாப்பிள்ள டயர்டா இருக்காருன்னுதான் என்று இழுத்தாள். அவருக்கு ஒண்ணு வேண்டாம், நீ போடி முதல்ல என்று தாமரை விரட்ட அஞ்சலை குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தாள். இதையெல்லாம் ரசனையோடு பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் மண்வெட்டியை ஊன்றி நின்று முகத்தில் ஒரு அக்மார் குறும்பு சிரிப்போடு தாமரையை பார்த்தான். என்ன தாமரை மேடம், வயல் வேலைக்கு டாஸ்க் கொடுத்துட்டு இப்போ இவ்ளோ பொறாமப்பட்டு பின்னாடியே ஓடி வர்றீங்க? என் மேல இன்னும் உங்களுக்கு அம்புட்டு லவ் இருக்காடி என்று அவளது காதோரம் குனிந்து கிசுகிசுத்தான். தாமரை தன் சேற்றுடன் இருந்த கைகளால் அவனது நெஞ்சில் லேசாக தள்ளியவள், லவ் இல்ல, ஒரு மண்ணுல்ல, என் புருஷனை ஊர்ல இருக்கிற எவளாவது சைட் அடிச்சா இந்த தாமரையால சும்மா இருக்க முடியாது, அவ்வளவுதான் என்று கோபமாக சொல்லிவிட்டு திரும்ப பார்த்தாள். அப்போது அவளது கால் சேற்றுக்குள் பலமாக சிக்கிக்கொள்ள அவள் தடுமாறி பின்னால் விழ போனாள். ஆகாஷ் சட்டென்று அவளது இடுப்பை தன் பலமான கைகளால் வளைத்து பிடித்து தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். இருவரும் அந்த பச்சை பசேல் என்ற வயல்வெளியில் சேற்றுக்கு நடுவே ஒருவரையொருவர் இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றனர்.
தாமரையின் கூந்தலின் மனம் ஆகாஷின் நாசியை துளைக்க அவளது இதயம் அவனது மார்பில் டப் டப் என்று அடித்துக் கொள்வது அவனுக்கு தெளிவாக கேட்டது. என்னை விடுங்க ஆகாஷ், எல்லாரும் பாக்குறாங்க என்று தாமரை நகர முயன்றாள். ஆனால் அவளது குரலில் அந்த பழைய வேகம் இல்லை. ஒரு சுகமான பலவீனம் மட்டுமே இருந்தது. விடமாட்ட தாமரை, இந்த சேரும் இந்த மண்ணும் நம்ம காதலுக்கு சாட்சி. நீ என்ன முழுசா மன்னிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட போறதே இல்லை என்று சொல்லி அவளது நெற்றியில் இருந்த வியர்வை துளியை தன் விரல்களால் மெதுவாக துடைத்து விட்டான். சுற்றி இருந்த கிராமத்து மக்கள் அனைவரும் அவர்களை ஆவென்று பார்த்து, ஆஹா, மாப்பிளையும் தாமரையும் சும்மா சினிமா ஜோடி மாதிரி இருக்காங்கப்பா என்று கைத்தட்டி சிரிக்க தாமரை வெட்கத்தில் ஆகாஷின் நெஞ்சுக்குள் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். வயல்வெளியின் அந்த சேற்றுக்கு நடுவே ஆகாஷின் நெஞ்சுக்குள் முகம் புதைத்து நின்ற தாமரைக்கு உலகமே ஸ்தம்பித்தது போல இருந்தது. சுற்றி இருந்தவர்களின் கைத்தட்டல் சத்தம் அவளது காதில் விழுந்த பிறகுதான் அவளுக்கு தான் இருக்கும் இடமே உரைத்தது. சற்றென்று அவனது அணைப்பில் இருந்து விலகியவள் தன் புடவையில் ஒட்டியிருந்த சேற்றை விட தன் முகத்தில் படர்ந்திருந்த வெட்கத்தை மறைக்கத்தான் அதிகம் தடுமாறினாள். ஆகாஷ், ரொம்ப தான் உங்களுக்கு அத்துமீறல் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் என்னவோ கோபத்துல இங்க வந்தா நீங்க எல்லார் முன்னாடியும் என்னை இப்படி பண்றீங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா என்று பொய்யாக கோவித்துக் கொண்டு வரப்பின் மேல் இருந்த கஞ்சு கலையத்தை நோக்கி நடந்தாள். ஆகாஷ் தன் மண்வெட்டியை அப்படியே போட்டுவிட்டு அவளுக்கு பின்னாடியே வரப்பில் ஏறி வந்தவன், பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிறதுக்கு எதுக்குடி வெக்கப்படணும்? அதுவும் என் மதுரக்காரி என் மேல இருக்கிற பொறாமையில ஓடி வரும்போது அவளை தாங்கி பிடிக்கிறது என் கடமை இல்லையா என்று சொல்லி அவளுக்கு மிக அருகில் வந்து நெருக்கமாக நின்றான். அவனது உடம்பின் வியர்வை மனமும் அந்த சேற்று வாசமும் கலந்து அவளுக்குள் ஒரு புதுவிதமான ஈர்ப்பை ஏற்படுத்தியது. தாமரை கஞ்சியை ஒரு பித்தளை செம்பில் ஊற்றி அவனிடம் நீட்டினாள். இந்தாங்க கம்மங்கஞ்சி, குடிச்சிட்டு மறுபடியும் போய் வேலை செய்யுங்க என்றாள் முகத்தை சொல்லித்துக் கொண்டு. ஆகாஷ் அந்த செம்பை வாங்கவில்லை. தன் இரு கைகளையும் காட்டி, பாத்தியா, கை முழுக்க சேரா இருக்கு, என்னால குடிக்க முடியாதுடி, நீயே ஓட்டி விடுடி என்று ஒரு குழந்தை போல அவன் அடம் பிடித்தான். அதெல்லாம் முடியாது, கைய கழுவிட்டு வந்து நீங்களே குடிங்க என்று தாமரை கராராக சொல்ல, அப்போ எனக்கு இந்த சாப்பாடே வேணாம், நான் இப்படியே பசியோடே கிடக்கிறேன். நீ அன்னைக்கு ஒரு நாள் சென்னையில என்ன பட்னி போட்ட, இங்க உங்க ஊர்ல வச்சோம் என்னை இப்படித்தான் கொடுமைப்படுத்துற என்று சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு வரப்பின் ஓரத்தில் அமர்ந்தான். அவனது அந்த வாடிய முகத்தை பார்த்ததும் தாமரையின் நெஞ்சு பொறுக்கவில்லை. பாவம், காலையிலிருந்து ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல, இப்போ இவ்வளோ வேலை செஞ்சுட்டு பசியோடு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது என்று நினைத்தவள் வேறு வழியில்லாமல் அவன் அருகில் அமர்ந்து செம்பில் இருந்த கஞ்சியை மெதுவாக எடுத்து அவனது வாய் அருகே நீட்டினாள். ஆகாஷின் முகத்தில் அப்பொழுது ஒரு அக்மார் வெற்றி புன்னகை மின்னியது. அவன் கஞ்சியை குடிக்கும் போது அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த காதலின் வீச்சு தாமரையை அப்படியே கட்டி போட்டது. அவளது கைகள் லேசாக நடுங்கின. மெதுவா குடிங்க என்று அவள் சொல்லும் போதே அவளது குரலில் இருந்த அந்த பழைய பாசமும் அக்கறையும் அப்படியே வெளிப்பட்டது. ஆகாஷ் கஞ்சியை குடித்து முடித்ததும் தன் வாயை துடைத்துக் கொள்ளும் சாக்கில் தாமரையின் கையை பற்றி கொண்டான். அவளது மென்மையான விரல்களை தன் கரங்களுக்குள் வைத்து அழுத்தி பிடித்தவன், தாமரை, இந்த கஞ்சி இவ்வளோ ருசியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுல கம்பங்கஞ்சியோட சுவையை விட என் பொண்டாட்டியோட அன்பும் பாசமும் கலந்திருக்குதுடி என்று உருகினான். தாமரை தன் கையை இழுக்க முயன்றாள். ஆனால் ஆகாஷ் விழவில்லை. அவளது முகத்தை இன்னும் நெருக்கமாக இழுத்து அவளது நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வை துளிகளை தன் இதழ்களால் மெதுவாக ஒற்றி எடுத்தான். அந்த திடீர் தீண்டலில் தாமரையின் உடம்பே ஒரு நிமிடம் நடுங்கி போனது. அவளது பெண்மை அவனது காதலுக்கு முன்னால் மண்டியிட துடித்தது. ஆகாஷ், பிளீஸ், யாராவது பாத்திர போறாங்க என்று அவளது குரல் இந்த முறை கெஞ்சலாக ஒலித்தது. பாக்கட்டும் தாமரை, அவங்களுக்கு முன்னாடி தானே நான் தப்பு பண்ணேன்னு நீ சொன்ன, இப்போ அவங்க முன்னாடியே என் காதலை காட்டி ஒன்னு சமாதானப்படுத்துறேன் என்று சொல்லி அவளது கன்னத்தில் தன் தாடி உரசுவது போல இன்னும் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான்.
தாமரை அவனது நெஞ்சில் லேசாக குத்தி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் ஆகாஷ். எப்படியும் பேசி என்னை ஏமாத்த பாக்குறீங்க. ஆனா நான் அம்புட்டு சீக்கிரம்லாம் சென்னைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெட்கத்தில் முகம் சிவக்க அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடினாள். ஆகாஷ் அவளது ஓட்டத்தை பார்த்து தன் தாடியை தடவிக்கொண்டு கலகலவென சிரித்தவன், தாமரை, நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் இந்த ஆகாஷோட காதல் உன்னை துரத்துக்கிட்டே தான் இருக்கும்டி என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். வயலில் நடந்த அந்த ரொமான்ஸ் கலாட்டாவிற்கு பிறகு தாமரைக்கு அன்று முழுவதும் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. சமையலறையில் அரிசியை கழுவும் போது, துணிகளை மடிக்கும் போது அவளது விரல்கள் தன்னிச்சையாக ஆகாஷ் முத்தமிட்ட அந்த நெற்றி பொட்டையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்து கொண்டிருந்தவள், அடி பாவி தாமரை, என்னடியும் உன் பிடிவாதம்? இந்த ஆளு 4 வார்த்தை உருகி பேசி 2 முத்தம் கொடுத்த உடனே இப்படி அடியோடு சரிஞ்சிட்டியே. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது அவரை நல்லா அலைய விடணும்னு நினைச்சதெல்லாம் என்ன ஆச்சு என்று தனக்குத்தானே கண்ணாடியை பார்த்து செல்லமாக திட்டிக் கொண்டாள். ஆனால் அவளது இதழோரம் முளைத்திருந்த புன்னகை அவளது காதலை அப்பட்டமாக பறைசாற்றியது. இரவு சாப்பாடு முடிந்து முத்தையா வழக்கம் போல வெளியில் திண்ணையில் அமர்ந்து நண்பர்களுடன் பேச கிளம்பி விட்டார். வீட்டில் இப்போது தாமரையும் ஆகாஷும் மட்டும்தான். தாமரை கூடத்தில் இருந்த பாயை சுருட்டி வைத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைய போனவள் அங்கிருந்த காட்சியை பார்த்து அப்படியே வாயடித்து நின்றாள். ஆகாஷ் அந்த சிறிய அறைக்குள் ஒரு சிறிய மரஸ்டூலில் அமர்ந்து கண்ணாடியின் முன்னால் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு ரேசர் மற்றும் ஷேவிங் கிரீமும் இருக்க அவன் தன் முகத்தில் இருந்த அந்த தாடியை வழிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தான். தாமரை படபடப்புடன் அறைக்குள் நுழைத்து அவனது கையை தடுத்து பிடித்தவள், ஆகாஷ், என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக இப்போ தாடி எடுக்க போறீங்க என்று பதற்றத்துடன் கேட்டாள். ஆகாஷ் கண்ணாடியில் அவளது முகத்தை பார்த்து ஒரு கள்ளச்சிரிப்பு சிரித்தவன், ஏன் தாமரை, நேத்து நீ தானே சொன்ன இந்த தாடி ரொம்ப அசிங்கமா இருக்கு, உடனே எடுத்துருங்கன்னு. அதான் என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத இந்த தாடி எனக்கு எதுக்குன்னு எடுக்க போறேன் என்று பிளேடை மீண்டும் முகத்தில் வைக்க போனான். ஐயோ, நிறுத்த போறீங்களா இல்லையா என்று தாமரை அவனது கையில் இருந்த ரேசரை அடம் பிடித்து பிடுங்கி மேஜை மீது வைத்தாள். நான் கோவத்துல எதையாவது சொன்னா உடனே அப்படியே செய்யணுமா? உங்களுக்கு யார் சொன்னா இந்த தாடி அசிங்கமா இருக்குதுன்னு? உங்களுக்கு இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. பார்க்க ஒரு மாதிரி கம்பீரமா கிராமத்து மாப்பிள்ள மாதிரி லட்சணமா இருக்கீங்க. இதை எடுக்கவே கூடாது, புரியுதா? வேணும்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் என்று படபடவென்று தன் மனதில் இருந்த உண்மையை அப்படியே கொட்டிவிட்டாள். ஆகாஷ் மெதுவாக திரும்பி அவளது இடுப்பில் கைகளை போட்டு அவளை தன்னோடு மிக நெருக்கமாக இழுத்து கொண்டான். அவனது இந்த திடீர் செய்கையில் தாமரை கண்கள் விரிய மூச்சடைத்து நிற்க அவளது மார்பு அவனது நெஞ்சோடு அழுத்தமாக உரசி கொண்டிருந்தது.